கருணாநிதி டிவியில் பார்த்தீங்கன்னா 2 நாளாக ஒரு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கான். என்னென்னா, ஆப்பிரிக்காவில் ஸ்டாலினின் செல்வாக்குன்னு ஒரு வீடியோ போடுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பிரிக்காவில் இருக்கிறவங்கெல்லாம் நீக்ரோஸ் எல்லாம் ஸ்டாலின் படத்தை வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடுறாங்க. இந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குதுன்னு போடுறான் கருணாநிதி டிவியில். இவங்க தமிழ்நாட்டு மக்களை மூளைச்சலவை செய்யணும், தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்கணுங்கிறது தான் திராவிடம். கடைசி என்னடா அந்த ஆப்பிரிக்காவில் எப்படிடா இது ஸ்டாலின் படம் கிடைச்சது, அதை வச்சுக்கிட்டு இவன் ஏன்டா ஆடுறான், இதில் ஏதோ சதித்திட்டம் இருக்கேன்னு உள்ளே போய் பார்த்தா ஆப்பிரிக்காவில் ஒரு வெப்சைட் இருக்குது, அதாவது வலைதளம். அவன் என்ன சொல்கிறான், உங்களுக்கு பிறந்த நாளா, உங்களுக்கு திருமண நாளா, நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு பணம் கட்டினீங்கன்னா எங்கள் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர்கள் உங்கள் படத்தையும் உங்கள் மனைவி படத்தையும் உங்கள் பிறந்த நாள் யார் வருதோ அவங்க படத்தையும் வச்சுக்கிட்டு நாங்கள் டான்ஸ் ஆடி கொண்டாடுற மாதிரி வீடியோ போடுவோம், அதை நீங்கள் எல்லாத்துக்கும் அனுப்பலான்னு சொல்லிட்டாங்க. உலகம் முழுவதும் பிறந்த நாள் கொண்டாடுறவன் இதை கொண்டாடுறவன்லாம் அங்கே போய் பணத்தை கட்டிட்டு அவன் ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு அவன் பேரை வச்சுக்கிட்டு ஆடுவாங்க. இதை போட்டுட்டு அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி, பாரு ஆப்பிரிக்காவில் கூட நம்ம பேர் இதாச்சுன்னு சொல்லிக்குவான். இதை பார்த்தான் திமுககாரன், உடனே சதி திட்டம் போட்டான், நம்ம ஆளுகளை முட்டாளாக்கணும்டா இதை வச்சுன்னு ஸ்டாலின் ஃபோட்டோவை கொடுத்து பணத்தை கொடுத்துட்டான். பணத்தை கொடுத்தோன்னே அவன் எல்லாருக்கும் பண்ணுற மாதிரி யார் படம் கொடுக்குறாங்களோ யார் பணங்கிறா அவங்கள வச்சுட்டு ஆடுற மாதிரி ஸ்டாலின் இதை வச்சு படத்தை வச்சுக்கிட்டு ஆடுறான். அந்த வீடியோவை பாருங்கள். அப்போ ஆன உடனே இதை தூக்கி கருணாநிதி டிவியில் ஆப்பிரிக்காவிலும் ஸ்டாலின் செல்வாக்கு கொடி கட்டி பறக்கிறதுன்னு நம்மளை ஊரை ஏமாத்துறான். அப்போ இது எதுக்கு புரிஞ்சுக்கணும்னா, அந்த திராவிட மாடல் எப்படி ஊரை ஏமாத்துறான், கருணாநிதி காலத்தில் இருந்து இவங்க எப்படி இந்த ஊரை ஏமாற்றி நம்மளெல்லாம் முட்டாளாக்குகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ, ஆப்பிரிக்காவின் வீடியோ ஒரு உதாரணம். அதனால் எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க, இது ஸ்டாலின் அங்கே ஆப்பிரிக்காவில் ஒன்றும் செல்வாக்கு இல்லை, பணம் கொடுத்ததுனால ஃபோட்டோ வச்சு பண்ணுறான். அடுத்தது தந்தையர் தினத்தில் எல்லாம் பேசிட்டாங்கல்ல, கனிமொழி கொஞ்சம் லேட்டாக பேசியிருக்காங்க அவங்க அப்பாவை பற்றி. ஸ்டாலின் அந்த பக்கம் அப்பா புராணம் பாடுற மாதிரி கனிமொழி அந்த பக்கம் அப்பா புராணம், கருணாநிதி புராணம். என்னை சிரிக்க வைத்தவர் என் தந்தை கருணாநிதி அப்படிங்கிறது அது உண்மை தானே, சிரிக்க வச்சது உண்மை தானே. 2Gயில் 1,76,000 கோடி சம்பாதிக்கிறதுக்கு உங்களையும் ராசாவையும் அனுமதி கொடுத்து கண்டுக்காமல் இருந்தார்ல, அப்போ 1,76,000 கோடி கொள்ளையடிப்பதற்கு உங்களுக்கு வழிவகுத்து கொடுத்ததுனால தான் நீங்கள் அவரை சிரிக்க வைத்தவர் கருணாநிதிங்கிறது. அது மட்டுமா, இன்றைக்கி சிங்கப்பூரில் ஆயிரக்கணக்கான கோடிக்கு சொத்து வாங்கி போட்டு இங்கே பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, உங்கள் மனைவியவும் உங்கள் பையனையும் சிங்கப்பூருக்கு அனுப்பி அங்கே வாடகை வாங்கிக்கிட்டு அவங்க 2 பேர்த்தையும் சிங்கப்பூர் சிட்டிசன் ஆக்கிட்டு நீங்கள் மட்டும் கொள்ளையடிப்பதற்காக இந்தியா சிட்டிசனாக இங்கே உட்காந்துக்கிட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கள, இதுக்கெல்லாம் வடிகால் அமைச்சு கொடுத்தவர் யார், கருணாநிதி தானே. அதனால தான் சொல்கிறாங்க, என்னை சிரிக்க வைத்தவர் என் தந்தை கருணாநிதி. அம்மா இவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணால் இவ்வளோ உங்களுக்கு இப்போ சலுகை பண்ணார்ல, தயாநிதி மாறனா மந்திரியை விட்டு மாற்றணும். நீராராடியாங்கிற ஒரு புரோக்கரை டாட்டா அனுப்புகிறாரு. அப்போ என்ன கேட்டீங்க, சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய டாட்டாவுக்கு சொந்தமான 17 கிரவுண்டு, 100கணக்கான கோடி பெருமான 17 கிரவுண்டு வோல்டாஸ் அப்படிங்கிறத அதை பரிசாக கேட்டீங்கல்ல, உங்கள் அப்பா உடனே தயாநிதி மாறனை மாற்றினார்ல. இத்தனை கோடியும் நீங்கள் கொள்ளையடிப்பதற்கு துணையாக இருந்தது உங்கள் அப்பா தானே. அதனால தான் அப்பாவை சொல்கிறாரு, எங்களை சிரிக்க வைத்தவர் எனது தந்தை. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, உங்களை சிரிக்க வச்சார் உங்கள் தந்தை, ஆனால் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் அழ வைத்தார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பாவம் உதயகுமார் கொலை செய்யப்பட்டு அவங்க பெற்றோர்கள் கதறி கதறி அழுதார்களே, அவர்களை அழ வைத்தது யார், உங்கள் தந்தை. இலங்கையில் தமிழர்கள் 1.5 லட்சம் அப்பாவி தமிழர்கள் கொல்லும்போது வேடிக்கை பார்த்து கொண்டு ஒட்டுமொத்த தமிழினத்தையும் அழ வைத்தாரே யார், உங்கள் அப்பா தான் அவர்கள் அழ வச்சார். ஒட்டுமொத்த மிகப்பெரிய இனப்படுகொலையை நடத்திய ராஜபக்சேயை அவன் வைத்த விருந்துக்கு உங்களை போய் கலந்துக்க சொன்னார். எத்தனை தமிழ் உள்ளங்கள் அழுதுருப்பான் அன்னைக்கு.
அப்போ அவர்களை அழ வைத்தது யார்? உங்கள் அப்பா தானே. அரசியலில் கொஞ்சம் நெஞ்சமாக பண்ணார். கள்ள ஓட்டு போடுறது, குறுக்கு வழியில் வந்துக்கிட்டு ஆட்சியை பிடிக்கிறது, வன்முறையை தூண்டி விடுறது, தான் கைதானால் அப்பாவி தொண்டர்களை தீக்குளிக்க சொன்னது. எத்தனை குடும்பம் அழுதுருக்கும். அத்தனை குடும்பத்தையும் அழ வைத்தவர் யார்? ஒவ்வொருத்தரையும் அரசியல் எதிரிகளை போனால் என்னென்ன பண்ணீங்க? ஜெயலலிதா அவர்களை சேலை பிடிச்சி இழுக்க வச்சார் உங்கள் அப்பா. ஜெயலலிதா அவர்கள் கார் போகும்போது லாரியை வச்சு மோதினாருன்னு சசிகலா குற்றம் சாட்டியிருக்காங்க. கொலை செய்ய முயற்சித்தாருன்னு சொல்லி ஜெயலலிதாவை ஜெயிலுக்கு போய் உள்ளே பெருச்சாலியை வருகிறது, உள்ளே இருக்கிறவனை தண்ணி கொடுக்காத, சாப்பாடு கொடுக்காதுன்னு எவ்வளோ பெரிய கொடுமையை பண்ணி அழ வைத்தார் உங்கள் அப்பா. உங்கள் அப்பா அழ வைத்தவர்கள் லிஸ்ட்டு கொடுத்துக்கிட்டே போனால் எம்ஜிஆர் என்ன ஆச்சு? உலக சுற்றுவாளிவன் படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் அவ்வளவு தொந்தரவையும் கொடுத்து படப்பெட்டியை தீய வச்சு கொடுத்தணுங்கிற மாதிரி பல விஷயங்களை படுத்தி எம்ஜிஆரை இழ வைத்தார், ஜெயலலிதாவை இழ வைத்தார், தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் அவமதித்தார். அவர் விஜயகாந்த் கல்யாண மண்டபம் வச்சிருக்காருன்னு சொல்லி கல்யாண மண்டபத்தை இடிக்கணுங்கிறதுக்காக ஒரு பாலத்தை டிஆர் பாலுவிடம் கட்ட சொல்லி அவர் மண்டபத்தை இடித்து விஜயகாந்தை மொழியை அழ வைத்தார். இவர் அழ வைக்காத ஆடி யார்? அதனால் உங்கள் அப்பா சிரிக்க வச்சதோ உங்களுக்கும் ஸ்டாலினுக்கும் அழகிலே. அவங்க குடும்ப உறுப்பினர்களை மட்டும்தான் உங்கள் தந்தை சிரிக்க வைத்தார். தமிழ்நாட்டு மக்களையும் இன்னும் பல அரசியல்வாதிகளையும் அழ வைத்தார். அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படிங்கிறத கனிமொழி புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க.